அன்பிற்கினிய விருச்சகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம இந்த பதிவில் பார்த்துடலாம். கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து 48 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து ஐயப்பனுடைய அருளை பெற வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. முருகப்பெருமானையும் மனதார வணங்கி வழிபட்டு முருகனுடைய அருளையும் பெற வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ மனதார வாழ்த்துகிறேன் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தொடக்கமே மிக அற்புதமாக இருக்கின்றது. அதாவது சூரியன் உங்கள் ராசியில் நட்பு நிலை பெற்றிருக்கின்றார். 10ஆம் அதிபதி, தொழில்காரகன், வேலைக்காரகன், வருமானக்காரகன், ஆளுமை, செயல்திறம், நிர்வாக பொறுப்பு அத்தனையிலையும் முதன்மையாக விளங்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சூரியன். இந்த சூரியனே உங்கள் ராசியில் இந்த மாதம் தொடக்கத்தில் வந்து அமர்கின்றார். புதனும் சேர்ந்து அமர்கின்றார். அதாவது 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்கள் ராசியில் சூரியனோடு நட்பு கிரகத்தோடு இரு நண்பர்கள் இணைந்து பயணிக்கின்ற இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தில் இருக்கின்றீங்க. அதாவது ஒரு நல்ல சிந்தனை, புத்தி கூர்மை, செயல்திறன், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படி செய்தால் நிச்சயமாக அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதாவது முடிக்க முடியாத வேலைகளை, இதுவரைக்கும் தள்ளி போட்ட காரியங்கள் அப்படிங்கிறது செய்ய முடியாத அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டது. இதை ஏன் செய்யணும், அதுக்கப்புறம் பார்த்து ஒரு பொறுமையாக நிதானம் ஒரு காலத்தில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடப்பில் போடப்பட்ட சில வேலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் தூசி தட்டி எடுத்து அதை நீங்கள் சரியாக செய்து முடிப்பீங்க அப்படிங்கிறது தான். அப்போது இந்த புதாத்திய யோகம் மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். ஒரு பொருளாதார நிபுணத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய செயல்திறன் அந்த இடத்தில் மிக பளிச்சென்று இருக்கும். அப்போ இந்த மாதம் தொடக்கமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த மாதம் முழுவதும் சாதிக்க போகிறோம். தொட்டது துலங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி நம்மளுடைய ராசியிலே இருக்கிறதுனால அரசு சார்ந்த துறைகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? தனியார் துறையில் வேலை வாய்ப்பில் இருந்தாலும் கூட ஒரு தனித்துவத்தோடு விளங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதனால் விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் தொடங்குகின்றது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் அன்றைய கோச்சார சந்திரனும் இணைந்து ஒரு குருச்சந்திர யோகத்தில் இந்த மாதம் தொடங்குகின்றது. அதாவது ஒரு சில நேரங்களில் நம்மளை நம்ப மாட்டாங்க. இவர்னாலையெல்லாம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுங்க, இவர்னாலெல்லாம் அதை சாதிக்க முடியுங்க, இவர்னாலெல்லாம் அதை செஞ்சு காட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு உதாசனத்தோடையெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்ய முடியாது, இந்த வேலை இவரால் செய்ய முடியாதுன்னு சொல்லி யார் நம்ம சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே செஞ்சு காட்டி உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய, சவால் விட்டு உங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருப்பீங்க அப்படிங்கிறதான். அப்போது பரவாயில்லையே, நம்ம என்னமோ நினச்சோம், ஒரு அதிபயங்கரமான வேலைலாம் செஞ்சுட்டாரு, மிகப்பெரிய சாதனைகள் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் குருச்சந்திர யோகம், அதாவது கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த மாதம் தொடக்கத்திலே அந்த யோகத்தில் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அப்போ சந்திரன் உச்சம் பெறுகின்ற வீடு ரிஷபராசி. சந்திரன் உச்சம் பெறுகின்ற வீடு ரிஷபராசி. இப்போ கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பார். அவரே ஜென்ம சந்திரனை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில்
உடல் பலம், மனோபலம், தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன், பயணங்கள்ல ஒரு நல்ல சந்தோஷமா பயணிக்கக்கூடிய காலகட்டம், வாகன அமைப்புகளை வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து பத்து நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்பு, உணவு தானியங்கள்ல நம்ம அதிகமான விற்பனையை பெற்று சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, நிலம்புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனைகளை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுப்பாளோ அதே மாதிரி இந்த சந்திரன் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கும், அதை உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து குரு பகவானும் செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற மங்கள நிகழ்வுகளுக்கும் குரு பகவான் பொறுப்பேற்று வருகின்றதுனால அனைத்து விஷயங்களிலுமே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பக்கபலமாக இருந்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் அன்றைக்குத்தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறைபாடாக இருந்தாலும் நிவர்த்தியாக போறோம். வீடு மண்மனை சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய போறோம். வாகன அமைப்புகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்ய போகின்றோம். பயணங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தள்ளி போட்ட பயணங்கள் எல்லாம் இப்போது நம்ம அடுத்து தொடங்க போறோம்னு அர்த்தம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்கள் அனைவரும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் செல்வார்கள் அப்படிங்கிறதையும் கூர்ந்து கவனித்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பிலும் இருப்பார்கள் அப்படிங்கிறத அர்த்தம். தாயினுடைய உடல்நலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு தரும். குருமார்களுடைய அருளாசி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு தரும். அப்ப இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் ஆலய தரிசனங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு நீங்க தெய்வ தரிசனம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது இன்னமும் நம்ம வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் பெறுவோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இதுவும் ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசார கோபப்படுறதோ, ஒரு விரக்தியா இருக்கிறதோ, எரிஞ்சு விழுகிறதோ, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எதுலையுமே தனித்துவமா இருப்பீங்க. பட் நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்து மனசார மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய மாசமா இருக்கும். மற்றவங்களும் உங்களை அனுசரித்து போவாங்க. தொழில் முறைகளில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு விலகிவிடும். அதாவது உத்தியோகத்தில் யாராவது உங்களுக்கு இடர்பாடுகள் கொடுத்து உங்களுடைய செயல்திறனுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் பெறும். அதாவது கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிட்டாலே நமக்கான வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ நாம் கண்டிப்பாக அந்த வருமானத்தை வச்சு நம்ம நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு சூரிய பகவானே இங்கே ஒரு சாட்சியாக உங்களுக்கு உங்களோட ராசியில் அமர்கின்றார். அப்போ 10ஆம் அதிபதி வலுப்பெறுகின்றார். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் பேச்சு திறமை அருமையாக பேசக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு பொருளையும் வியாபாரத்துறையில் இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்கள் எப்பேற்பட்டவர்களையும் பேசி எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ உங்கள் சொல் அப்படிங்கிறது மிக அழகாக செயல்படும். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய சொல்க்கு அப்படி மற்றவர்கள் மயங்கக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். வரை 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது களத்திரத்தின் வழியாக, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இருவருக்கும் ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பீங்க இந்த மாதம் முழுவதும். கடந்த மாதத்தில் இப்படி ஓரளவுக்கு ஒரு மனஸ்தாபங்களோடு இருந்திருந்தாலும் கூட அது இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாகும். அந்த விதத்தில் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ குடும்பத்துடன் சென்று ஆலய தரிசனம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக விரதம் இருந்து
வணங்கி வழிபடுகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறது முருகன் தான் அப்படிங்கிறத மனசுல வச்சு வழிபட்டுக்குங்க நண்பர்களே. மற்றபடி உங்களுக்கு வியாபார தொடர்புல இருக்கிற நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லதொரு காரிய அனுகூலங்கள் எல்லாம் இந்த மாசத்தில் உண்டாகும். அதே மாரி 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு அதிகமான நமக்கு ஆஷாபாசங்களை கொடுப்பார். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அகலக்கால் வைக்க சொல்லுவார். அதனால மனசுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இருக்கிறதை வைத்து கரெக்ட்டா ஒப்பேத்தி போயிருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. புரியுதுங்களா? 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறது இவரு உங்கள ராசிக்கு அதிபதி, 6ஆம் அதிபதி 9ல் நீச்சம் அப்படிங்கிற பொழுது, இந்த இடத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு டார்ச்சர் இல்லாம இருக்கும். ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு டார்ச்சர் இல்லாம, சரி பார்த்து கட்டுங்க அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு மாசம் தள்ளி குடுத்து கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல கடன்காரர்கள் அப்படிங்கிற ஒரு டார்ச்சர் பண்ணாம இருப்பாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாரி வேலை செய்ற இடங்கள்லயும் உங்களுக்கு ஒரு டார்ச்சர் இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அ அரசு சார்ந்த துறைகளில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல மிக மிக அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாசத்தில் இருக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் நண்பர்களே. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த மாதம் பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கும் நிச்சயமாக இந்த கிரக அமைப்புகளே ஆதாரமாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு தனித்துவத்தோட விளங்கக்கூடிய மாசம் இந்த மாசம். புரியுதுங்களா? அதனால விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இனி இந்த மாதம் முழுவதும் கவலை இல்லாத மாதமாக இருக்கும். காசு பணம் கை நிறைய கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மொத்தத்தில் எந்த விதத்திலையும் நமக்கு சந்தோஷ குறைபாடு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்காது. நீங்க தைரியமா, தன்னம்பிக்கையா உங்களுடைய முயற்சிகளை முடிக்கிவிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக, பக்கபலமாகத்தான் இருக்கும் நண்பர்களே. இனி விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தமட்டில அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகத்தான் இருக்கும். ராசி நண்பர்களுக்கு விவசாயத் துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மிக சிறப்பான நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான பலாபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதிகமான லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல யோக பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் செய்கின்ற அந்த தொழில் அதிகமான லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்திற்கு ஏற்ற மாரி வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நண்பர்களே. பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சிறந்து சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பிலும் இருப்பீங்க நண்பர்களே. இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.